கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள மணவாளநல்லூரில் அமைந்துள்ளது கொளஞ்சியப்பர் திருக்கோவில். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும் இந்த திருக்கோவில். கோவில் இருந்த பகுதி அடர்ந்த காடுகளாக காட்சியளித்து வந்த நிலையில் கொளஞ்சி செடியின் நடுவே பலிப்பீடத்தின் மேல் பசுமாடு ஒன்று தானாக பால் சுரந்ததை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அந்த பலிப்பீடம் புனித தெய்வம் என்று கருதிய பக்தர்களும் வழிபடவும் தொடங்கினர். இந்நிலையில் சாமி உருவம் என்று இருந்தமையால் எந்த தெய்வம் என கண்டறிவதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து சிவாச்சாரியார்கள் மற்றும் ஆன்மீகவாதிகள் ஆராய்ந்த போதுதான் திருமுதுகுன்றத்தில் ஈசனாகி பரம்பொருளும் பக்தன் சுந்தரருடன் விளையாட எண்ணி தனது மைந்தன் முருகனிடம் சுந்தரர் தமக்காக பாடல் பாடாமல் செல்வதால் அவரை எமது இடத்திற்கு வருவிக்க செய் என்று கூறவே முருகனும் அவ்வாறு செய்து காட்சியளித்த இடம் என வரலாறு கூறுகிறது. குடும்ப பிரச்சினை, தீராத நோய், வழக்கு பிரச்சினை என பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் இக்கோவிலில் உள்ள முருகனை வேண்டினால் தீரும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இக்கோவிலின் முகப்பில் வீரனார் ஆலயம், கொளஞ்சியப்பருக்கு கிழக்கு கோபுரம், வடக்கு கோபுரம் என 2 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கொளஞ்சியப்பரை அடையாளம் காட்டிய பசுவின் சிற்பம் பீட வடிவில் தோன்றி பெருமானுக்கு பால் சொரிவது போல தத்ரூபமாக அமைக்கப்பட்டது. சித்தி விநாயகரின் கருவறையின் மேலே வட்ட வடிவிலான விமானம் அமைக்கப்பட்டது. விமானத்தின் நாற்புறமும் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மாவின் சிற்பங்களை காணலாம். பீட வடிவில் உள்ள கொளஞ்சியப்பருக்கு கிரீடம் சூட்டி வெள்ளியால் கண்ணமைத்து பீடத்தின் கீழே முருகனின் 6 எழுத்து மந்திரமான சரவணபவ சடாச்சாரம் சாக்திவேல் ஏந்தி நிலையில் அழகுற காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான். திருக்கோவிலின் தென்மேற்கு பகுதியில் ஒரே கருவறையில் இடப்படும் கடம்படும் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றனர். இக்கோவிலில் 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தரின் குரு அகப்பை சித்தர் இந்த திருத்தலத்தில் ஜீவசக்தி பெற்றுள்ளார். இக்கோவிலில் கிருத்திகை, சஷ்டி, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய தினங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது மட்டுமல்லாமல் 4 கால பூஜைகளும் சிறப்புடன் நடந்து வருகிறது.